வணக்கம். இன்னைக்கு தமிழ் வேதியியல் சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கரைசலின் செறிவு. இந்த கரைசலின் செறிவுல கன அளவுக்கான சதவீதம் நம்ம கணக்கீடு செய்ய போறோம். கன அளவுக்கான சதவீதம் என்ன அப்படின்னா கரைபொருளின் கன அளவு டிவைடட் பை கரைசலின் கன அளவு இன்ட்டு 100 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ இந்த கன அளவு சதவீதம் பெரும்பாலும் என்ன மாதிரியான ஒரு கரைசலுக்கான கன அளவை செறிவை கணக்கிட பயன்படும் அப்படின்னா நீர்ம கலவையின் கன அளவை கணக்கிட பயன்படுகிறது. 2 நீர்மம் இருக்குன்னு வைங்களேன். எடுத்துக்கிட்ட கரைபொருளும் நீர்மம் தான் இருக்கு, எடுத்துக்கிட்ட அதாவது கரைப்பானும் நீர்மம் தான் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த ரெண்டையும் நம்ம கலக்குறோம். அப்ப அதுல ஒரு செறிவு உண்டாகும்ல. இப்போ ஒரு எத்தனால் எடுத்துக்கங்க. அந்த எத்தனால் எடுத்து ஆல்கஹால கலக்குறோம். அப்படி கலக்கும் போது என்ன உருவாகும்? ஒரு நீர்ம கரைசல் தான் உருவாகும். அப்படி நீர்ம கரைசல் உருவாகுன்னு வைங்களேன். அந்த மாதிரியான கரைசல்ல அந்த கரைபொருளுடைய செறிவை நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கன அளவு சதவீதம் என்ன செய்யலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனாலதான் நீர்ம கலவையின் கன அளவை கணக்கிட பயன்படக்கூடிய ஒரு செறிவுக்கான ஃபார்முலா தான் இது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 35% எத்திலீன் கிளைக்கால் எடுத்துக்கிறோம். இந்த எத்திலீன் கிளைக்கால் எதிர் உரைக்கலவையாக பயன்படுகிறது. அதாவது இப்ப நீங்க கார் என்ஜின்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல ஃப்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஏன்னா குளிர்ந்த வெப்பநிலையில் ரொம்ப குறைவான வெப்பநிலையில் இருக்குன்னு வைங்களேன், நீரெல்லாம் உறைஞ்சு போயிடும். உறைஞ்சிருச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நீர் உறையக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 35% எத்திலீன் கிளைக்கால் சேர்ந்து நீரோட என்ன செய்வாங்க சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்கும்போது நீர் எளிமையா என்ன செய்யாது, அது உறையாது. அப்ப 0 டிகிரி செல்சியஸ்ல உறையக்கூடிய நீர் இந்த எதிர் உரக்கலை சேர்த்ததுக்கு அப்புறமா அது என்ன செய்யுதா -17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன செய்யும் தாக்கு பிடிக்கும். -17க்கு அப்புறமா -18 -19 டிகிரி செல்சியஸ் நீங்க போனீங்கன்னா தான் அது உறையும். அப்ப அது வரைக்கும் நீர்மாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா 35% அப்படிங்கிறது 35 ml எத்திலீன் கிளைக்காலோட 65 ml நீரை நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 100 ml கரைசல் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த 35ங்கிறது சதவீதம் தான். 100 mlக்கு 35% வருதுன்னு வைங்களேன். இது மாதிரி என்ன பண்ணும் 200 ml 300 ml 400 ml நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 35%க்கான ml மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இதை முழுக்க பாருங்க மில்லி லிட்டர் ரெண்டுமே நீர்ம நிலையில தான் என்ன செய்யறோம் நம்ம கணக்கீடு செய்யறோம். அப்படி கணக்கீடு செய்யும் போது அது 2 யூனிட் என்ன செய்யும் அழகு மாறி உனக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். ஒன்னு லிட்டர், இன்னொன்னு மில்லி லிட்டர். நம்மளுக்கு தெரியும் 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர்னு தெரியும். இந்த 1000 மில்லி லிட்டர் சில நேரங்களில் என்ன யூனிட்ல கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 1000 கியூபிக் சென்டிமீட்டர், அதை சென்டிமீட்டர் பவர் 3ன்னு கொடுத்திருப்பாங்க. சில நேரங்கள் சி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சினா குழப்பிக்க கூடாது, அது சென்டிமீட்டர் கியூப், அது கியூபிக் சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஞாபகம். கியூபிக் சென்டிமீட்டர்னு அர்த்தம். அதான் ஷார்ட்டா சிசின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு டெசிமீட்டர் கியூபுக்கு சமம். 1 லிட்டர்னாலும் ஒரு டெசிமீட்டர் கியூப்னாலும் ஒண்ணுதான். இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து மில்லி லிட்டர் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த 1000த்தை 10^3 போட்டுக்கலாம். இந்த 10^3 நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ 1 மில்லி லிட்டர் டு லிட்டரா மாத்தணும்னா 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 10^-3 லிட்டரா என்ன செஞ்சுக்கலாம் மாத்திக்கலாம். இதே மாதிரி நீங்க ஒரு டெசிமீட்டர் கியூப் அப்படிதான். இப்ப என்ன போட்டுக்கிருவீங்க, ஒரு டெசிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும் 1000 சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப எனக்கு சென்டிமீட்டர் கியூப் வேணும்னா இந்த 1000த்தை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும், 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சில நேரங்கள்ல லிட்டர் கொடுத்து மில்லி லிட்டர் கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கலாம், இல்ல மில்லி லிட்டர் கொடுத்து லிட்டர்ல கொஸ்டினா ரைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.